வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது தடம் நியூஸின் காலை நேர செய்திகளுடன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் முதலில் தலைப்புச் செய்திகள். அதிகரிக்கும் மின்னல் தாக்கம், மக்களுக்கு வெளியான அறிவிப்பு. யாழில் பரிதாபமாக பலியான தச்சு தொழிலாளி. மின் கட்டண திருத்தம் தொடர்பில் வெளியான தகவல். வவுனியாவில் இளம்பெண் சடலமாக மீட்பு. தொடர்பான விரிவான செய்திகள். நாட்டில் தற்போது நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக மின்னல் தாக்கம் அதிகரித்துள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மத்திய, ஊவா, கிழக்கு, வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்கள் மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் இடைக்கிடையில் இடையுடன் கூடிய மழை, பலத்த மின்னல் தாக்கம் ஏற்படக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த எச்சரிக்கை நேற்று இரவு 11:30 மணி வரை நடைமுறையில் இருக்கும் என்று அந்த திணைக்களம் அறிவித்துள்ளது. எனவே இந்த மின்னல் தாக்கத்திலிருந்து மக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ளுமாறும் தேவையற்ற உயிரிழப்புகளை தவிர்த்துக் கொள்ளுமாறும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை மின்னல் தாக்கியதில் நேற்று முன்தினம் 2 இளம் விவசாயிகள் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். இந்த சம்பவங்கள் நேற்று முன்தினம் முல்லைத்தீவிலும் நேற்று யாழ்ப்பாணத்திலும் இடம்பெற்றுள்ளன. 2 சம்பவங்களும் வயல் மற்றும் தோட்டவெளி பகுதியிலேயே நடந்துள்ளன. இதன்படி நேற்றைய தினம் முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு கிழக்கு கமக்கார அமைப்பின் கீழ் உள்ள கள்ளியடி வயல் பகுதியில் வயலில் வேலை செய்து கொண்டிருந்த விவசாயி மின்னல் தாக்கியதில் உயிரிழந்துள்ளார். அதேபோன்று நேற்று சுன்னாகம் காவல்துறை பிரிவிற்குட்பட்ட ஏலாலை பகுதியில் மின்னல் தாக்கி விவசாயி உயிரிழந்துள்ளார். இதன்போது ஏலாலை கிழக்கு ஏலாலை என்ற முகவரியைச் சேர்ந்த குணரட்னம் குமரன் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். குறித்த நபர் நேற்றைய தினம் தனது தோட்டத்தில் மிளகாய் ஆய்ந்து கொண்டிருந்தார். இதன்போது மின்னல் அவர் மீது தாக்கியது. இந்நிலையில் சிகிச்சைக்காக தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டார். இருப்பினும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். யாழில் தச்சு வேலை செய்து கொண்டிருந்த தொழிலாளி ஒருவர் பட்டறையின் வாள்வெட்டி உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவம் நேற்று முன்தினம் இடம்பெற்றுள்ளது. சம்பவத்தில் யாழ்ப்பாணம் ஏலாளை மத்தி ஏலாளை பகுதியைச் சேர்ந்த பாலசிங்கம் ஜெகாஸ் என்பவரே உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் குறித்த நபர் தனது வேலை தளத்தில் வேலை செய்து கொண்டிருந்த வேளை திடீரென அவரது நெஞ்சில் தச்சு பட்டறையின் வாள்வெட்டி படுகாயம் ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து அவர் தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார். இருப்பினும் பலத்த காயம் காரணமாக அவர் உயிரிழந்துள்ளார். அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஆஜே பாலசிங்கம் மேற்கொண்ட நிலையில் உடற்கூற்று பரிசோதனைகளின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. 2025ஆம் ஆண்டிற்கான 2வது மின் கட்டண திருத்தம் தொடர்பான பிரேரணையை இலங்கை மின்சார சபை எதிர்வரும் வாரத்திற்குள் சமர்ப்பிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. எதிர்வரும் ஜூன் அல்லது ஜூலை மாதங்களில் மின் கட்டணங்களில் திருத்தம் மேற்கொள்ள வேண்டுமெனில் அது தொடர்பான பிரேரணையை மே மாதத்தில் ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிக்க வேண்டும் என அதன் தொடர்பாடல் பணிப்பாளர் ஜெயநாத் ஹேரத் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான பிரேரணையை பெற்ற பிறகு 3 முதல் 6 வாரங்களுக்குள் இது தொடர்பில் ஆராய்ந்து பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அதன் தீர்மானத்தை அறிவிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. குறித்த காலப்பகுதியில் தொடர்புடைய திட்டங்கள் குறித்து பொதுமக்களிடமும் யோசனைகள் கேட்கப்படும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மின் கட்டணங்களில் திருத்தம் மேற்கொள்ளுமாறு சர்வதேச நாணய நிதியம் கோரியுள்ள நிலையில் எதிர்வரும் காலப்பகுதியில் மின் கட்டணங்கள் திருத்தப்படும் என்று அரசாங்கம் அறிவித்துள்ளது. எனினும் இலங்கை மின்சார சபை இதுவரை பொது பயன்பாட்டுகள் ஆணைக்குழுவிடம் பொருத்தமான பிரேரணையை சமர்ப்பிக்கவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது. இந்த வருடத்திற்கான 1வது மின் கட்டண திருத்தம் ஜனவரி 17ஆம் தேதி இடம்பெற்றதோடு அப்போது மின் கட்டணங்களை 20% குறைக்க பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு நடவடிக்கை மேற்கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. வவுனியா ராசேந்திரகுளம் கிராமத்தில் நேற்றிரவு இளம்பெண்ணொருவர் தவறான முடிவெடுத்து உயிரிழந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார்.
24 வயதுடைய தவகுல சிங்கம் திவ்யா என்பவரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். குறித்த விடயம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், குறித்த பெண் நீண்ட நேரமாக அவரது வீட்டு அறையில் அமைதியாக இருந்தமையினை அடுத்து வீட்டார் அறையின் கதவினை திறந்து பார்த்த சமயத்தில் வீட்டின் கூரையின் மேற்பகுதியில் துணியின் மூலம் தூங்கில் தொங்கிய நிலையில் சடலமாக காணப்பட்டுள்ளார். சடலம் பிரேத பரிசோதனைக்காக வவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. பெண்ணின் மரணம் தொடர்பிலான விசாரணைகளை நெலுக்குளம் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். அதிகரிக்கும் மின்னல் தாக்கம், மக்களுக்கு வெளியான அறிவிப்பு. யாழில் பரிதாபமாக பலியான தச்சு தொழிலாளி. மின் கட்டண திருத்தம் தொடர்பில் வெளியான தகவல். வவுனியாவில் இளம்பெண் சடலமாக மீட்பு. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் FM.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.